வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நார்மல் பேஸு ஹைட் வந்து கிராஸ் நாட்டு. நம்ம அந்த ஹைட்டு கிராஸ் நாட்டு இன்க்ரீஸ் பண்ணுறப்ப நம்ம வந்து ஒரு 4 நாட்டுக்கு வயர் ஜாயின் பண்ணி நம்ம போடுவோம். அந்த வயர் எப்படி ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்ற டவுட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து 8 அடியில் 24 வயர், பேஸ் வந்து 12 லைன் போட்டுக்கணும். எல்லாமே கட் பண்ணுறது பேஸு எல்லாமே ஒரே கலரில் போட்டுட்டு ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப மட்டும்தான் நம்ம அந்த 4 வயர் வந்து வேறு கலரில் கொடுக்க போகிறோம். அப்படி போட்டோம்னா அந்த கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஒரு 2.5 ரோலில் லஞ்ச் பேக் சைஸ் கூடையில் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒயிட் கலர் வயர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்றத நல்லா பாருங்கள். இப்போ இந்த 4 நாட்டு வயரில் தான் நம்ம அந்த நாட்ஸ் நம்ம போட போகிறோம். அதெல்லாம் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வயர் போகுது பார்த்திங்களா, அந்த 4 நாட்டில் அந்த வயரை நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கோங்க. இதிலேருந்து நம்ம அளக்க போகிறோம். நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, இதுக்கு ஏதாவது மெஷர்மெண்ட் இருக்கான்னு கேட்குறீங்க. மெஷர்மெண்ட்லாம் கிடையாதுங்க. இந்த மாதிரி தான் நான் வந்து அளந்து போடுவேன். எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அளந்துக்கோங்க. அளந்துட்டு நம்ம 4 நாட் வந்து போட்டுறணும் ஃபஸ்ட்டு. இது இந்த நார்மல் பேஸு ஹைட்டு கிராஸ் நாட் கூடைக்கு நம்ம வயர் ஜாயின் பண்ணோம்னா இந்த மெத்தடில் நீங்கள் எந்த கூடைக்குனாலும் போடலாம். ஏன்னா இப்போ நார்மல் பேஸ் ஹைட் கிராஸ் நாட்டில் சின்ன சைஸ் போடலாம், 16 கெட்டு போடலாம், 20 கெட்டு போடலாம். அதே மாதிரி வாட்டர் பாட்டில் கூடையெல்லாம் இப்போ போட்டோம்னா பேஸுக்கு 8க்கு 8 நம்ம வச்சு போடுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு எல்லாமே கூட இந்த ஹைட்டு கிராஸ் நாட்டுக்கு நம்ம போடுறப்ப இந்த மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்படி நீங்கள் பண்ணுறப்ப எல்லா கூடைகளுக்குமே இதே மாதிரி பண்ணிக்கலாம். 4 நாட் போட்டுட்டு திரும்ப நீங்கள் வந்து இப்போ வயரை வந்து நீங்கள் இப்போ மேலே கட் பண்ணணும். அதுக்கு எப்படின்னா, அந்த 4வது நாட் போதில் அந்த வயரை திரும்ப நீங்கள் அளந்து நீங்கள் இப்படி கட் பண்ணிக்கோங்க. இதுதாங்க, இதே தான் நீங்கள் சுற்றி ஃபுல்லாக நீங்கள் போட்டுட்டு வந்துட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த வயர் ஜாயின் பண்ணிவிட்டோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக கிராஸ் நாட்டில் நீங்கள் போடலாம். இப்போ இன்னொன்று நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்த நாட்டிலேருந்தே நீங்கள் எடுத்துக்கணும். திரும்ப அந்த வயர் எடுத்து திரும்ப நீங்கள் வந்து ஒரு 4 நாட் நீங்கள் இந்த மாதிரி போடணும். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நார்மல் பேஸு ஹைட்டு கிராஸ் நாட்டுக்கு நீங்கள் வந்து ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப நீங்கள் வயர் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மெஷர் பண்ணணும். இதுக்குன்னு தனியாக மெஷர்மெண்ட்லாம் நான் எடுக்க மாட்டேன். இந்த மாதிரி மெஷர் பண்ணி நீங்கள் போடுறப்ப உங்களுக்கும் வந்து ஈஸியாகவும் இருக்கும், கூடையும் கரெக்டாக தான் வருது. நான் போட்ட வரைக்கும் இது வேஸ்டேஜெல்லாம் எனக்கு எதுவுமே ஆகலை, கரெக்டாக தான் எனக்கு வந்து கிடச்சிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த கூடைகளில் டவுட் இருக்குது அப்படின்னா டவுட்டை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் வந்து அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். இந்த டவுட் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. பர்சனலாக கால் பண்ணியும் என்கிட்ட கேட்டாங்க, அந்த வயருக்கு எவ்வளோங்க மெஷர்மெண்ட்டு சொல்லுங்கன்னு கேட்டாங்க. நான் மெஷர்மெண்ட்லாம் எடுக்க மாட்டேங்க, இந்த மாதிரி தான் நான் வந்து போடுவேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வரும். தேங்க்யூ.